ஆண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னன்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனே கொஞ்ச நாள்ல ஏஜ் ஆன மாதிரி இருக்கிறது. இல்ல உடல் சோர்வு ஏற்படுறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடுன்ற ஒரு விஷயம். நார்மலா தாங்க இருந்தேன். நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த ஆண்மை குறைபாடு? ஒரு சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மேரேஜ் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ 2ண்ட் பேபிக்கு நாங்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறது. எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரும் பிரச்சனை எனக்கு இருக்கு. இத சரி செய்யறதுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? உணவு முறையில நான் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு 35 வயது, 40 வயதை கடந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாடு. ஸோ இதனால அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரஷனோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெயினா பார்த்தோம்னா, இந்த 5 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு 35, 40 வயதை கடந்த ஆண்கள் முக்கியமாக இந்த 5 விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, உங்க உடல்ல நேச்சுரலாவே நம்மளுடைய நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் இது 2மே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். பொதுவாகவே எரெக்ஷன் அப்படின்னு சொல்றது, நரம்புகளும், நம்மளுடைய தசைகளும் 2மே. ஸோ நரம்புகளும், தசைகளும் 2மே சேர்ந்து கரெக்ட்டா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் எரெக்ஷன் அப்படின்றது வரும். ஸோ இதனுடைய கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத ஆக்டிவேட் பண்றதுக்கான சில என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் நமக்கு 2மே வேணும். இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்டோஸ்டெரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய விஷயங்கள் 5 விஷயங்களை ஆண்கள் ஃபாலோ பண்ணும்போது எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. ஆதாரம் அப்படின்னு சொல்ற முதுகு தண்டுவடத்து கீழ்ப்பகுதியில அந்த உஷ்ணம் அதிகரிக்கும்போது தான் வெட்டை வாயு, வெட்டை சூடு அப்படின்லாம் சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இதுல நெறைய ப்ராப்ளம்ஸ் டிசீசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த சிஃபிலிஸ் மாதிரியான பிரச்சனைகள், டெஸ்டிஸ்ல வரக்கூடிய பிரச்சனை, ஸ்க்ரோட்டம்ல வரக்கூடிய ஹைட்ரோசில், வெரிகோசில் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இதுல சேர்ந்துருங்க. அப்போ இந்த மூலாதார சூட நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னன்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனே கொஞ்ச நாள்ல ஏஜ் ஆன மாதிரி இருக்கிறது. இல்ல உடல் சோர்வு ஏற்படுறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடுன்ற ஒரு விஷயம். நார்மலா தாங்க இருந்தேன். நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த ஆண்மை குறைபாடு? ஒரு சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மேரேஜ் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ 2ண்ட் பேபிக்கு நாங்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறது. எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரும் பிரச்சனை எனக்கு இருக்குங்க. இத சரி செய்யறதுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? உணவு முறையில நான் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு 35 வயது, 40 வயதை கடந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாடு. ஸோ இதனால அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரஷனோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெயினா பார்த்தோம்னா, இந்த 5 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு 35, 40 வயதை கடந்த ஆண்கள் முக்கியமாக இந்த 5 விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, உங்க உடல்ல நேச்சுரலாவே நம்மளுடைய நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் இது 2மே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சுருங்க. ஸோ நர்வ்ஸும், மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உடல்ல நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாகவே எரெக்ஷன் அப்படின்னு சொல்றது, நரம்புகளும், நம்மளுடைய தசைகளும் 2மே. ஸோ நரம்புகளும், தசைகளும் 2மே சேர்ந்து கரெக்ட்டா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் எரெக்ஷன் அப்படின்றது வரும். ஸோ இதனுடைய கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத ஆக்டிவேட் பண்றதுக்கான சில என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் நமக்கு 2மே வேணும். இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்டோஸ்டெரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய விஷயங்கள் 5 விஷயங்களை ஆண்கள் ஃபாலோ பண்ணும்போது எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்லீப் தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேரு தூக்கம் இல்லாம தான் இருக்கீங்க. இப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். லேட் நைட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம, தூக்கம் இல்லாம ரொம்ப நாள் இருக்கிறதுனால, உடல்ல அந்த பித்ததோடம் ஆண்களுக்கு அதிகரிக்குது. பித்தம் அதிகரிக்கும்போது, அது டைரக்ட்டா நம்ம உடல் உஷ்ணம்னு தான் சொல்றோம். எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க தான் நமக்கு சித்த மருத்துவத்துல குடுத்துருக்காங்க. இந்த எண்ணெய் குளியல்ல முக்கியமாக ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய தைலம், அஸ்வகந்தாதி தைலம்.
சந்தனாதி தைலம். இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி குளிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வகந்தாதி தைலம் டெய்லி ரெகுலராக உங்களோட ஆணுறுப்பில் நல்லா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ லைட்டாக ஒரு 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஆண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அஸ்வகந்தாதி தைலம் தலைக்கும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குளியல் எடுக்கும்போது வாரம் 2 முறை குளியல் எடுத்துக்கோங்க. தினம்தோறுமே இந்த அஸ்வகந்தாதி தைலத்தை எக்ஸ்டர்னலாக ஸோ ஜெனிட்டல் ரீஜியனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகவோ இல்லை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாமலோ நமக்கு பாதுகாக்குது. ஸோ இந்த முக்கியமான ஒரு விஷயம் ஆயில் அப்ளிகேஷன். இதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இந்த ஆயில் பாத் மூலயமா நமக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 2வது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அந்த பிராண சக்தி பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த மூலாதார சூடுன்றது அதிக பேருக்கு இருக்குங்க. மூலாதார சூடு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம மூலாதாரம் அப்படின்னு சொல்கிற முதுகு தண்டு வடத்து கீழ்ப்பகுதியில் அந்த உஷ்ணம் அதிகரிக்கும் போது தான் வெட்டை வாயு, வெட்டை சூடு அப்படின்லாம் சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் டிசீசஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த சிஃபிலிஸ் மாதிரியான பிரச்சனைகள், டெஸ்டிஸில் வரக்கூடிய பிரச்சனை, ஸ்க்ரோட்டமில் வரக்கூடிய ஹைட்ரோசில், வெரிகோசில் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இதில் சேர்ந்துருங்க. அப்போது இந்த மூலாதார சூடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். மூலாதார சூடு அந்த உஷ்ணம் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பிராணாயாமம் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் அந்த மூச்சு சரப்பயிற்சி செய்யும்போது உடல் குளிர்ந்த நிலையை அடைந்து மூலாதார சூடு, உஷ்ணம் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து 3வது முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, போதுமான அளவுக்கு புரோட்டீன் எடுக்கிறீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. புரோட்டீன் சரியான அளவில் எடுக்கணும். ஸோ 50லிருந்து 70 கிராம் அளவுக்கு புரோட்டீன். ஸோ காலையில் நிறைய புரோட்டீன் நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கணும். ஸோ காலையில் எடுக்கக்கூடிய அந்த உணவு தான் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ காலையில் நல்ல புரோட்டீன் நிறைந்த பயிறு வகைகள், முளைக்கட்டிய பயிர்கள், இல்லை காலையில் 2லிருந்து 3 முட்டைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர், சோயா இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் புரோட்டீன் உங்களுக்கு உடலில் மெயின்டைன் ஆகுது. ஸோ புரோட்டீன்னா ஆண்களோட விரைப்புத்தன்மைக்கு ரொம்ப முக்கியமானது. மசில் ஸ்டிஃப்னஸ்க்கு ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் எடுக்க தான் மசில்ஸ் நல்லா ஸ்டிஃப்னஸ் ஆகும், பல்ஜ் ஆகும். நமக்கே தெரியும், ஜிம்முக்கு போகிறவங்களாம் ஏதோ தேடி நீங்கள் ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி மசில்ஸ் ஸ்டிஃப் ஆகிறதுக்கு புரோட்டீன் சேர்ந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதில் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா இந்த ஆண்மை குறைபாடு அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக மாதுளை, அத்திப்பழம் ரொம்ப சிறந்தது, கொய்யா. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான நமக்கு கால்சியம் மட்டும் கிடையாது, இதில் இரும்பு சத்தும் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், முக்கியமாக மாதுளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ் ரொம்ப அதிகம். அது முக்கியமாக அதனுடைய பிளட் வெசல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளியல். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ காலையிலேருந்து வெயிலில் சுற்றிட்டு வரோம், இல்லைங்க நான் ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறேன், பரவாயில்ல, நைட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போங்க. ஸோ அப்படி செய்யும்பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இரவு தூங்கும்போதும் இந்த அஸ்வகந்தாதி தைலத்தை ஆணுறுப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிலருக்கு விந்து வெளியேற்றம் இரவு நேரத்தில் தூக்கத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பித்து உடல் எடை குறைய ஆரம்பித்து தூக்கத்திலே விந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுவும் வாட்ரி செமன்ற ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பேருக்கு இருக்குங்க. ஸோ இந்த நீர்த்த விந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செமன் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கவுண்ட் நில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏசுஸ்பெர்மியா அப்படின்ற ஒரு கண்டிஷன், இல்லை ஒலிகோஸ்பெர்மியான்ற கண்டிஷன் இருக்கும். அதுலேயே மார்ஃபாலஜி சேஞ்சாக இருக்கிறதும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இரவு நேரத்தில் வாட்ரி செமன் நீர்த்த விந்து வெளியேறுது அப்படின்னா சில விஷயங்கள். ஸோ உணவில் தினம்தோறும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ரொம்ப முக்கியங்க. பாதாம் ஒரு 5-6 பாதாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக ஆண்களுக்கு சூரியகாந்தி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது 2மே ரொம்ப முக்கியம்.
2த்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டோ இல்லை இதை டெய்லி 2 ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் நாத விருத்தி கற்பம். ஸோ இதுவும் ஆண்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து வகை தான். அதுவும் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ மெடிசன்ஸ் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்ட்டு என்கிட்ட காட்டுறீங்க. பட் அதில் அந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்குமா இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்குமான்றது தெரியல. அதனால் கவனமாக இந்த உணவு முறைகளும் இதற்கான மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது நாத விருத்தி கற்பம் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம். அது நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி அஸ்வகந்தா லேகியம் நம்ம பயன்படுத்தலாம். மார்க்கண்டேய நெய்யும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மார்க்கண்டேய நெய்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ உடலில் அந்த டீஜென்ரேஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, அது குறைக்கிறதுக்கு, ஏஜிங் ஃபேக்டரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் மார்க்கண்டேய எண்ணெய் ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக நமக்கு இருக்குங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.